ஹலோ மகள எப்படி பாருங்க நல்லா இருக்கீங்களா? யாராய் வேண்டாம் பழந்துட்டு ஆசா டைப்ஸ் தான் பார்க்குறீங்க. வேறு யார் நான் தான் உங்கள் சிண்டாஸ் பேசுகிறேன். இன்றைக்கி எனக்கு நம்ம தண்டத்தை பார்க்க போகிறோன்னா லவ் அலெக்ஸ் அண்ட் சாக்லேட்டில் சீசன் 1 எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். அதோட இந்த எபிசோட் வந்தாப்பா கொஞ்சம் எலெக்ஷனை பற்றி உள்ளே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதோட டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கங்க. சரி காற்று போட மாதிரி பேசாமல் காற்று எபிசோடத்தில் இது லவ் அலெக்ஸ் அண்ட் சாக்லேட் சீசன் 1 எபிசோட் 3 தான். நீலேருந்து நம்ம பையனுக்கு எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது, நம்ம அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கேன். அதை பிரச்சாரம்லாம் பண்ணணும். சரி எல்லாரும் சொல்லி பார்த்துட்டு இருக்கேன், யூகிக்கு ஓட்டு போடுங்க அப்படி சொல்லிட்டு இங்கிட்டு ஒரு போட்டு சொல்லிட்டு இருக்கேன். அப்போ இல்லை எப்பா நான் ஒரு வேளை பதிஞ்சுட்டேப்பா எலெக்ஷனுக்கு அப்படி சொன்னேன்னு. ஆமாம் இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் நம்ம இந்த பவர்ட்டியில் ஜெயிக்கணும்னா ஃபஸ்ட்டு கேட்டமான பிரைமரிஸுக்கு போகணும். ஆமாம் இங்கே பப்ளிக் கேண்டிடேட்ஸ் இருக்குல்ல, அது யார்? அது ஒரு டம்மி பீஸ் அவங்க யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. நம்ம பையன் மாதிரியா அதாண்டி உங்கள்கிட்ட ஹெல்ப் கேட்டுட்டு இருக்குன்னு சொன்னோன்னே நம்ம 10% எடுக்கணும். அப்போனா 10%னா 1000க்கு 600 ஓட்டுப்பா. ஆமாம் அப்போ நம்ம இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணாலும் ஒரு ஐடியா சொல்லிட்டு இருக்கேன். எப்பா நம்ம வேணா உணவெல்லாம் ஃப்ரீயாக கொடுப்போப்பா, இந்த சரக்கு கொடுப்போப்பான்னு சொல்லிட்டு 2 காமெடி பண்ணிட்டு இருக்கேன். அப்போல ஒருத்தர் என்ட்ரி கொடுக்குறான். ஏப்பா உன்னை பார்த்து எவ்வளோ நாளாச்சு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கேன். ஏப்பா நீங்கள் வளர்ந்துட்டீங்கம்மா, அப்புறம் நான் வளராமல் இருப்பேன். நான் எல்லாரும் கவர் அளவுக்கு கவர்ச்சி நடிகை ஆயிருக்கேட்டான்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு அவ்வளோ தெரியுமாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே தெரியும், ஏன்னா நாங்கள் 2 ஒன்றா தானே படித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். உனக்கு பிரசிடென்ட் தெரியுமான்னு கேட்டோன்னே ஆமாப்பா நாங்கள் 2 ஃப்ரெண்டு இருந்தால் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். எப்பா நீ தேர்தல் நினைக்கிறியா? ஆமாப்பா ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் உன்ட்ட ஒன்று கேட்கணும், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே என்னப்பா பொசுக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே எப்பா நீங்கள் அவன் பாடிக்காக வந்தால் நான் தரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன். போடி அப்படி சொல்லணுன்னு அப்படின்னு போயிட்டா. ஆமாம் நீங்கள் சும்மாலாம் பண்ண மாட்டீங்களே எதுக்கு நாங்கள் டீச்சர் கேட்டோன்னே அது வேறு ஒன்றும் இல்லைப்பா, ஃபினான்ஸ் குரூப் ஜெயிக்கவோ இல்லைனா ஜெனரல் அஃபேர்ஸ் குரூப் ஜெயிக்கவோ எங்களுக்கு விருப்பம் இல்லை, அதெல்லாம் நாங்கள் ஒரு தனிநபரை தேடிட்டு இருக்கோன்னு சொன்னோன்னே அப்படியே பார்த்தாலும் என்ன எதுக்கு பண்ணுறீங்க, நிறையா பேர் இருக்காங்களேன்னு ஹீரோ கேட்டோன்னே அது வேறு ஒன்றும் இல்லைப்பா, நீ மட்டும்தான் பிரைமரி ஸ்டேஜ் போகிற அளவுக்கு ஒர்த்தானவே அப்படின்னு சொன்னது என்னது. ஆமாப்பா அப்புறம் ஃபினான்ஸ் கேட்டான சினானமே நிறையா குரூப்பை டிஸ்பெண்ட் பண்ணுறதா பேசிகிட்டு இருக்கா. ஆமாம் அப்போனா அவளுக்கு எதிரி எவ்வளோலாம் நமக்கு ஹெல்ப் பண்ணவில்லைன்னு ஹீரோ கேட்க அதே தான். அப்புறம் எனக்கு ஒரு டவுட்டு, நம்ம ஜெனரல் அஃபேர்ஸ் குரூப் அதை பண்ணாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன்னே அவங்க ஃபஸ்ட்டு பிரைமரியில் கண்டுக்க மாட்டாங்க, செகண்ட் ஸ்டேஜ்லேயே வருவாங்க. அதுக்குள்ளே நம்ம எல்லாரையும் வளர்த்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கேன். அப்படியே பார்த்தா எவ்வளோ ஓட்டு வரும்னு சொல்லி கேட்டால் தோராயமாக இதுலேருந்து 400 ரூபாய் சொன்னேன். அப்புறம் மிச்சம் நம்ம 200 தான் கலெக்ட் பண்ணணுமான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கேன். அதுக்கும் நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டோன்னே ஆனால் இப்போ நான் கலந்துக்கிறத பற்றி யோசிக்க சொல்லி என்னடி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டோன்னே ஆமாப்பா திடீர்னு நம்ம பிரசிடென்ட் நமக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்கிறாரு, அதே டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அது உங்களுக்கும் கரெக்டாக தான் இருக்கும், ஏன்னா புதுசாக ஒருத்தர் சொன்னால் நீங்கள் நம்புறது கஷ்டமாக தான் இருக்கும். பரவாயில்ல இந்த பிரைமரி இது வரைக்கும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், அதில் ஏதாச்சும் உங்களுக்கு தப்புன்னு தோணுச்சா நீங்கள் நடுவில் விளைவிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே அப்போனா டீல் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் டீல் போட்டுக்க. அப்புறம் எல்லாரும் கூட கை கொடுத்துட்ருக்கா, எல்லோரும் வெக்கப்பட்டுட்டு இருக்க. மோரிஸ் தான் உங்கள் பேர் அதானே, கை கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கை கொடுத்துட்ருக்க. அப்புறம் டீச்சர்கிட்ட போகும்போது எப்பா நீ என்ன பண்ண நோக்கத்தோட வரேன்னு தெரியாது, ஆனால் என் பிள்ளைகளை ஏமாத்திராத அப்படி சொன்னோன்னே கண்டிப்பாக அப்படி சொல்லிட்டு 2 பேரும் கை கொடுத்துக்குது. சரி இப்போ நம்ம மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம இது மாதிரி கவரணும்னா குரூப்பில் போய்ட்டு நேராக நம்ம அப்ரோச் பண்ணணும் அவங்கள அப்படி சொல்லிட்டு இருக்கேன். அப்படா சரி அப்படி சொல்லிட்டு ஹீரோ வந்துச்சு போய் இல்லைடா நீ ஒத்தாலும் போகாத, யாராச்சும் ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொன்னோன்னே ஏன் சொல்கிறேன்னா இங்கே அதிகமாக பாய்ஸ் கிளப் தான்ப்பா இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அப்படியா அப்படி சொல்லிட்டு யார்ப்பா என் கூட வரீங்கன்னு சொல்லி கேட்டேன். உங்கள்கிட்ட நிறையா பிரச்சனை 2 பேர் கத்திட்டு இருக்கேன். ஏடி எப்பா யாரும் வராத காரணத்தினால நான் லீடர்னுங்கிற காரணத்தினால நான் வர்றேன் அப்படி சொல்லிட்டு வக்கப்பட்டு கை தூக்க. அப்படியா அப்புறம் இன்னும் எனக்கு ஹெல்ப் வேணும், நிறைய பேர் நம்ம சைன் வாங்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆமாம் அது எதுக்கு அப்படி கேட்டோன்னே ஏன்னா ஒருத்தர் சைன் பண்ணி கொடுத்துட்டாங்களா அடுத்த தடவை போய் சொல்கிறதுக்கும் அவங்க ரொம்ப பயப்படுவாங்க, அதெல்லாம் நமக்கு நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் இதை பண்ணுறது போரிங்காக இருக்குமே, ஆனால் அழகான பொண்ணுக்கு கேட்டாதே கரெக்டாக இருக்கும். அப்படியே நான் போயிட்டோம் அப்படின்னு சொல்லி ஓடிப்போங்க. ப்ரோ நீ வேறு லெவல் ப்ரோ. ஓகே என்னது நீ ஃபைனான்ஸ் கமிஷனரையே ஜெனரல் அஃபேர்ஸையும் எதிர்த்து பிரசிடென்ட் எலெக்ஷன் நிற்கிறியா? ஆமாப்பா அதுக்கு தான் உங்கள் ஹெல்ப் நாடி வந்திருக்கோம். நீங்கள் நம்ம டீமுக்கு பிரசிடென்ட்டாகவும் வைஸ் பிரசிடென்ட்டாக இருந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நாங்கள் என்ன பண்ணணும், அப்போ நாங்களால் ஓட்டு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அது பரவாயில்லப்பா, ஏன்னா நம்ம கிளப்லேருந்து 2 பேர் நம்ம தேர்ந்தெடுத்து எல்லாரையும் சமமாக பார்க்கணும், அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும், நீங்கள் வேணும்னு சொல்லிட்டு இருக்கேன். ஐயோ ப்ளீஸ்ப்பா அப்படி சொல்லிட்டு ஆகா மனசுக்குள் பூ வாடா அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு எப்பா அப்படியா ஓகே கரெக்டு சரி நான் எங்களுக்கு ஒரு கண்டிஷன் அப்படி சொல்ல அப்படி இங்கிட்டு பார்த்தா இது எல்லாத்தையும் ஓட்டிகிட்டு இருக்கு. எப்பா எல்லாருக்கும் புரிகிற மாதிரி கரெக்டாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். 1 2 அப்படி பார்க்க அப்படி இங்கிட்டு பார்த்தா இங்கே நீ வந்துட்டியா, இங்கே நான் தாண்டி பாஸ் அப்படி சொல்ல. சின்ன குழந்த மாதிரி பண்ணாத எப்பா, நீ இப்படி சொல்லக்கூடாதுப்பா, நீ பாஸாகவே இருந்தாலும் நான் உன்னை தோக்கடிப்பி அப்படி நீ சொல்லியிருக்கணுமா இல்லையா? இப்போ நீ எது கூப்பிட்ட? அது ஒன்றும் இல்லைப்பா, ஃபினான்ஸ் கமிஷனர் என்னோட சம்பளத்தை போனஸை கூட்ட முடியுமா, அதுக்கு நீங்கள் ஜெனரல் அஃபேர்ஸை போய் மீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோடனே ஏப்பா நமக்கு வேறு அம்மாவாக இருந்தாலும் நான் ஒன்றே தான்ப்பா என் தங்கச்சியா பார்க்குறீ இப்படி சொல்லலாமா? நான் இருந்து கிளம்புறேன்னு சொல்லி கிளம்புங்க. என் மேலே கோபத்தில் இந்த கிளப்பை நீ டிஸ்பேண்ட் பண்ணுன்னு சொல்லலை. என் பர்சனல் விஷயத்தெல்லாம் இங்கே கொண்டாட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நல்ல வேலை என்னால் தான் என் பையனுக்கு ப்ராப்ளம்னா என்னால் தாங்கிக்க முடியாது அப்படி சொல்லிட்டு இருக்கேன்.
சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன். ஏப்பா உன்னை நினச்சி உங்கள் அம்மா பெரும்படுவான்னு சொன்னேன். நிப்பாட்ரி, நான் ஒன்றை சர்ஃபஸ் பண்ணதே இதுக்காக நான் முயற்சி பண்ணுறேன். உன்னால் ஆக முடியாத பிரச்சனை நான் ஆய் காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு பதிலாக என்னை வேலையிட்டு தூக்கிடலாம்ல. ஏன்னா நிறைய பசங்களாலே டீச்சரே அப்பாயின்மெண்ட் ஆகிறாங்க. அதோட நீ ஃபினான்ஸ் கமிஷனர் வேறு, நீ நினச்சா பண்ணலாமே அப்படி கேட்க நான்லாம் என் ஜாப் அப்படிலாம் யூஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னேன். அப்போனா பர்சனலாக பண்ணு. சரி நான் போயிட்டு வரேன். என்னதான் இருந்தாலும் நான் டீச்சரு உனக்கு சப்போர்ட் பண்ணி அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போக அப்படிங்கிட்டு பார்த்தா ஏப்பா என்னால் முடியலப்பா. சரி உனக்கு நான் உனக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மூஞ்சி ஃபுல்லாக காயின் அடிக்க வச்சுருக்கேன். என்னடி பண்ணுற போய் எனக்கா ஜூஸ் வாங்கிட்டு வரியா? ஏடி இப்படி பண்ணுற நீ என் சொத்துப்பா அப்படின்னு சொன்னோட என் சொத்தை நல்லாவாச்சும் பார்த்துக்கலையான்னு சொல்லிட்டு கிளம்பி போக நீ எனக்கு ரொம்ப பீசிஸ் ஆனவன்டா அப்படின்னு சொல்ல அப்படிங்கிட்டு பார்த்தா அப்படியே சோமா வந்துட்டு இருக்க. இவனை பார்த்தோன்னே எப்படிப்பா இருக்க பௌஜிமா அப்படின்னு கேட்டோன்னே ஏப்பா அது ஓஜிமாப்பா அப்படின்னு சொன்னேன். அப்போ இல்லை மறந்துட்டி. சரி நீங்கள் பிரசிடென்ட் எலெக்ஷனில் நிற்கிறீங்க போல. ஆமாப்பா அதுக்கு நீங்கள்தான் ஒரு காரணம். சரி வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்படி போக என்னடா இங்கே இழிப்பு இந்த கேட்டு மண்ணில் என்னடா உடச்சிட்டு வந்து உன் மண்டையை உடச்சிட்டு பண்ண அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கேன். ஏப்பா அது ஃப்ரெண்டு தான்ப்பா என்னது எனிமி கூட ஃப்ரெண்டு வச்சிருக்கேன் கத்திட்டு இருக்கேன். இந்தாப்பா உன்னோட ஜூஸ் அப்படின்னு சொல்லி தூக்கி போட ஐயா ஜூஸ் அப்படின்னு சொல்லி ஓடிப்பாங்க. பார்த்தா ஒரு மெசேஜ் வந்துருக்கு எனக்கு சமைச்சு போட வாடான்னு. இவங்களோட ஏப்பா ஐயா விட்டுருவா ஆனின்னு வாங்கியாச்சு. இது செய்யறதுக்கு எல்லா பொருளும் வாங்கியாச்சுன்னு நினைக்கிறேன். ஐயோ மீட்டை மறந்துட்டேன்னு திரும்பி பார்த்தா ஆமாம் இவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கு. எப்படிப்பா இருக்க என்னப்பா வாங்குற என்ன கறி சமைக்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கேன். ஆமாங்கப்பா ஆமாம் இங்கே ஆளக்கணும் என்ன யார் நடக்குது இங்கே. சரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட திறக்க ஏப்பா வந்துட்டியா சாப்பாடுக்குடா அடிமைப்பா சொல்லிட்டு இருக்கேன். அது குடிக்கிறத நிப்பாட்டுக்குவா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கேன். அப்பா எங்கடா இருக்கேன்னு சிசாடா வேறு மெசேஜ் பண்ணியிருக்கா. ஆளு ஒரு நேரம் கூட ஒன்று விட மாட்டல. நாங்கள் ஒன்று லவ்லாம் பண்ணல அப்படின்னு சொன்னேன். அப்படியா பார்த்தா தெரியலையே அப்படின்னு சொல்லி ரெண்டு பேசிக்கிட்டு இருக்கேன். அப்படியே கொஞ்ச நேரம் சிரிச்சு பேசிகிட்டு இருக்கேன். டைம் ஆயிடுச்சு. சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்ப அப்பையில் இவங்களும் வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட அப்படி இவனு ஹக் பண்ணிட்டு குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறான். எங்கிட்ட பார்த்தா பேனாவை கையில் வச்சுட்டு நம்ம பொண்ணு பார்க்கில் உட்காந்துருக்கு. இதோடைய இந்த எபிசோடு முடியுதுப்பா. நீ வேறு போகிற எபிசோடு எல்லாமே வெறித்தனமாக இருக்கும். அதனால் மிஸ் பண்ண பார்த்துருங்க. சரி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டாட்டா பாய் பாய். தாண்டி பார்த்தேன் என் கூட வர கேட்ட நிலவைய கையோட்ட நீ குட்டி வரடி என் மதர் பிரமிஸ் போட்டேன் நான் உள்ள பெற மாட்டேன் நீ உள்ள வந்த தண்டைக்குள்ள வச்சுக்கிறடி உன்னை பத்தி பேசும்போது திட்டிக்கிட்டடி கோப்பெடுத்தும் பரலாம் பத்திக்கிட்டடி என் மாமா மச்சாங்கலாம் நீங்க பிடிஸ் நானா நீ லவ் சொல்ல சைட்டில் நான் போட்டுக்கிறடி பிம்பிலிக்கி பிம்பிலிக்கி பிலாப்பி